தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் கனையே ஏற்று. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் படிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கனியிட ஏறிய கழையிட ஏறிய சாரும் இன்ப தமிழ் சுவையும் எல்லாம் கலந்திருக்கிற பேரின்பமும் இனியன என்பேன். எனினும் என்னுடைய தமிழை உயிரென்பேன் கண்டீர் என உங்கள் முன்னால் யார் மொழிந்து உண்ண தலைப்படின் உயிர் நரம்பெல்லாம் உண்ணென தெரிக்கின்ற வீர தமிழ் மொழியை நெஞ்சத்தால் போற்றி வந்திருக்கிற பெருமக்கள் சான்றோர்கள் ஆழ்ந்து அவிழ்ந்து அடங்கிய ஆன்மீக அருட்செல்வர்கள் ஐயா பாபுசாஹிப் அலிகளால் அவர்களுடைய திருச்சபையை அலங்கரிக்கக்கூடிய தெய்வீக சாதுக்கள், இந்த உச்சிவையில் நேரத்திலும் நச்சென்று உச்சந்தலையில் ஆணி அடிக்கிற உச்சிவையில் நேரத்திலும் விட ஆர்வம் ததும்புகிற விழிகளோடும் கண்களோடும் யாம் சன்மார்க்கம் கேட்க வந்திருக்கிறோம் என்கிற பெருமிதத்தோடு வீட்டிருக்கிற சன்மார்க்க பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் முதற்கு நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த அற்புதமான திருத்தலத்தில் வள்ளற்பெருமான் என்கிற ஒரு மகத்தான மாமனிதர் 19ஆம் நூற்றாண்டினுடைய யுகபுருஷர். என்னுடைய வழி தனி வழி, அது இயற்கை பொது வழி, மற்ற வழிகளை எல்லாம் மறுக்க வந்த ஒரே வழி என்று ஆணித்தரமாக பேசி ஆன்மீக உலகத்தினுடைய தளங்களை எல்லாம் அசைத்து கண்மூடி வழக்கங்களில் மண்மூடி கிடந்த பழமை லோகம் இடியுதுபார் என்பதாக பெருமுழக்கம் செய்து நான் முகவிழிகளை அல்ல அகவிழிகளை திறக்க வந்திருக்கிறேன் என்று முழக்கம் செய்து ஒரு மிகப்பெரிய ஆதிக்க உலகத்தில் சர்வ அதிகாரம் படைத்த மேலாதிக்க சக்திகளுக்கு மத்தியில் தான் எடுத்துக்கொண்ட கருத்துக்களை எல்லாம் உணர்ச்சிகரமாக பதிவு செய்து பல எதிர்ப்புகளை சந்தித்து அந்த எதிர்ப்புகளில் இருந்தெல்லாம் பீனிக்ஸ் பவளையை போல சாம்பலில் இருந்து உயிர்த்தெழுவதை போல உயிர்த்தெழுந்து உன்னத கருத்துக்களை எல்லாம் நமக்கு ஒரு வெள்ளரை போல வாரி வாரி தந்துவிட்டு போன அந்த மகா ஞானிதான் வள்ளலார். அவருடைய இடம்தான், அவருடைய திருவடி பதிந்த இடம்தான் இந்த வடலூர். வடலூர் மண்ணிலே கால் வைக்கிற பொழுதே நமக்கு திருநீர் தேவையில்லை. அவர் கால் பதிந்த இடம் அல்லவா இந்த காணி நிலம், 80 காணி நிலம். எங்கே குடிந்தாலும் எடுத்து பூசுகிற அந்த மண்ணே திருநீராக மாறுகிற இடத்திற்கு பெயர் இந்த வடலூர் வள்ளல் பூமி. அம்மா ஒருத்தர் மட்டும் கை தட்டினா போதாது. இந்த திருத்தலத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு தைப்பூசத்திலும் பெரிய ஞானிகள், பெரிய அற்புதமான சீலர்கள், செந்தமிழ் சொல்லின் செல்வர்கள் எல்லாம் பேசுகிற இந்த மேடையிலே தொடர்ந்து உங்களுக்கு சில கருத்துக்களை வழங்க வேண்டும் என்கிற முனைப்போடும் நினைப்போடும் நான் அமர்ந்திருக்கிறேன்.
நேற்றுக்கு முன்தினத்திலே இருந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள். நேற்று முன்தினம் திருச்சிக்கு அண்மையிலே, நேற்று மயிலாடுதுறையிலே, இன்று காலையிலே இருந்து மேட்டுக்குப்பத்திலே 2 நிகழ்ச்சிகள். இது 3வது நிகழ்ச்சி இல்லை. அதனால் என்றுமில்லாத ஒரு சோர்வு இருப்பதாக எனக்கு படுகிறது. அது இந்த சாலை போக்குவரத்து வருகிற பொழுது ஏற்பட்ட இடையூறுகளால் ஏற்பட்ட வியர்வை குளியல் வேறு. விளைவுக்கு மத்தியிலும் முகங்களிலே ஆர்வத்தை தேக்கி நிற்கிற உங்களுக்கு ஒரு அழுத்தமான செய்தியை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வள்ளல் பெருமான் இந்த மண்ணிலே வந்து உதித்து அதன் பிறகு வரங்களை பெற்றவரா என்றால் இல்லை. வள்ளல் பெருமான் இந்த மண்ணுக்கு வருவதற்கு முன்பே, வருகின்ற பொழுதே வரங்களை பெற்றுக்கொண்டு இந்த மண்ணுக்கு வந்தவர் என்கிற பெருமை வள்ளல் பெருமானுக்கு உண்டு. எனவே வந்து இருந்து வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து நெறிகளை சொல்லி அதன் பிறகு வரம் பெற்றவர் அல்ல. வருகிற பொழுதே வரம் பெற்று வந்து அந்த திறம் பெற்ற காரணத்தினாலே உரம் பெற்ற கருத்துக்களை நமக்கு அள்ளி தந்து விட்டு போன ஞான வள்ளலுக்கு பெயர்தான் வள்ளலார். ஞான வள்ளல் வளவு சிந்தனைகளை தேக்கி தந்திருக்கிறார். நம்முடைய பூர்வ சமயம் இருக்கிறது. இந்த பூர்வ சமயத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் என்ன வேறுபாடு? பூர்வ சமய திருக்கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்களுக்கு போவதற்கும் சன்மார்க்க சங்கத்திற்கு வருவதற்கும் என்ன வேறுபாடு என்று சொல்லி ஒரு 10 கட்டளைகளை நான் ஒரு 2-3 நாளாக யோசித்து 3 மேடைகளில் சொல்லிவிட்டேன். இது 4வது மேடை. அந்த திருக்கோயில்களுக்கு போவதற்கும் இந்த திருச்சபைக்கு வருவதற்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? எனக்கு முன்னாலே பேசிய ஐயா பாபையா இருக்கிறாங்க. எங்க போனாலும் சன்மார்க்க மேடைகள்ல அவரும் நானும் எதிரும் புதிருமாக சந்தித்துக் கொள்வோம். ரொம்ப அடக்கமா, ரொம்ப அற்புதமா, ஆழமா பேசுகிறவர் அவர். இன்னைக்கு அந்த 10 விஷயங்களை நான் ஒரு 10 விஷயங்களை உங்களிடம் பங்கிட்டுக் கொள்கிறேன். இந்த 10 ஏற்புடையதா இருந்தா நீங்க கைதட்டி பாராட்டலாம். அந்த பாராட்டு எனக்கல்ல, சன்மார்க்க சங்கத்திற்கும் வள்ளல் பெருமானுக்கும் போய் சேர வேண்டியது. அந்த திருக்கோயில்கள் என்ன செய்கிறது? நம்முடைய திருச்சபை, ஞான சபை, சன்மார்க்க சங்கம் என்ன செய்கிறது? அந்த பூர்வ சமய, நம்முடைய பூர்வ சமய கோயில்கள் பக்தர்களை உருவாக்கும். பக்தர்களை உருவாக்கும். நம்முடைய சன்மார்க்கம் தான் மனிதர்களை உருவாக்கக்கூடிய பெருமையுடையது. நம்பர் 1. அங்கே ஜோதியை காட்டி கடவுளை வழிபட சொல்வார்கள். தீபாராதனை ஜோதியை காட்டி கடவுளை வழிபட சொல்வார்கள். இங்கே ஜோதியையே கடவுளாக வழிபாடு செய்ய சொல்வார்கள். அதுதான் நம்முடைய சன்மார்க்க சங்கம். அடுத்த விஷயம், அங்கே மனிதன் படைத்த கடவுள். இங்க இருக்கிற கடவுள் மனிதன் படைத்த கடவுள். அங்கே மனிதன் படைத்த கடவுள், இங்கே மனிதனே கடவுள் என்று சொல்லுகிற இடம்தான் சன்மார்க்க சங்கம். அங்கே தேவர்களை கும்பிடுவார்கள். 30 முக்கோடி தேவர்களை கும்பிடுவார்கள். எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அங்கே தேவர்களை கும்பிடுவார்கள். இங்கே மட்டும்தான் ஜீவர்களை கும்பிடுவார்கள். அங்கே அன்னாபிஷேகம் சிவனுக்கு, அங்கே அன்னாபிஷேகம் சிவனுக்கு, இங்கே அன்னாபிஷேகம் ஜீவனுக்கு. அங்கே காசு கொடுத்தால் தான் கடவுள் கிட்ட வருவார். 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரிவார். 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மங்களா தெரிவார்.
100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அப்படி லேசா எம்மோ நிழல் போல தெரிவார். இலவச தரிசனம்னா தீபாராதனை அர்ச்சகர் மட்டும்தான் தெரிவார். அர்ச்சகர் முகத்தை பார்த்து கும்பிட்டுக்க வேண்டியதான். என்ன ஒரு குடும்பிலாம் வச்சிருக்காரு சாமி? இல்ல சாமி இல்லடா, அவர் அர்ச்சகர் உள்ள இருட்டில் இருக்காரு. அது தர்ம தரிசனம். கடைசியில அங்கே காசு இருந்தால்தான் கடவுள் கிட்ட வருவார். இங்கே காசு கொடுப்பதற்கே கடவுள்கள் வருவார்கள். அங்கே போக வந்து ஒரு மொய்யை போயிட்டாருமா சார், கடவுள் மாதிரி வந்து கொடுக்குறியப்பா. நேற்று வரைக்கும் என்ன பண்றது, அன்னதானத்துக்கு தவிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மாச பூசத்துக்கு எப்படி சோறு போறதுன்னு தெரியல. திடீர்னு பாருங்க சார் ஒரு போன் வருது எனக்கு, இன்னைக்கு பர்த்டே, நாளைக்கு உங்க கோயிலை பத்தி உங்க சங்கத்தை பத்தி கேள்விப்பட்டேன், வந்து சாப்பாடு போடலான்னு இருக்கிறேன்னு சொன்னார். பாருங்க, சாமி கடவுள் மாதிரி வந்து ஒருத்தர் கை கொடுத்தான்னு சொல்லுங்க. அனுபவம் சங்கம் நடத்துபவர்களுக்கு தெரியும். அங்கே காசு கொடுத்தால் தான் கடவுள் கிட்ட வருவார். இங்கு காசு கொடுப்பதற்கே கடவுள்கள் வருவார்கள். அந்த இடம்தான் சன்மார்க்கம். அங்கே உறவுகளுக்கு அர்ச்சனை செய்வதற்காக அங்கே போவார்கள். உறவுகளுக்கு அர்ச்சனை. கங்கை மணிமாறன், பரணி நட்சத்திரம், சுந்தரி மனைவி, ரோஹிணி நட்சத்திரம், பெண் தமிழ் பூங்குயில் மொழி, கேட்ட நட்சத்திரம் சொல்லணும். கேட்டலை அவருக்கு உடனே சொல்வார், என்ன கடப்படம் சரி கேட்ட நட்சத்திரம் கேட்ட மாதிரி சொல்றாருன்னு நமக்கு தோணும். அவ்வளவுதான், நட்சத்திர பேர் வரும். அங்கே உறவுகளுக்கு அர்ச்சனை செய்ய கூடுவார்கள். இங்கே உயிர் குலத்துக்கே அர்ச்சனை செய்வதற்காக கூடுகிற இடம் இதுதான். உயிர் குலம் தழைக்க வேண்டும். உறும் உயிர்கள் ஊர்களை எல்லாம் நீக்கி இடர்களை களைந்து உத்தமனாகி ஓங்க வேண்டும் அனைவரும் என்று உலகுக்காக அர்ச்சனை செய்கிற இடம் எது? நம்முடைய சன்மார்க்கம் தான். அடுத்தது செம்புக்கு வழிபாடு. அங்கே செம்புக்கு வழிபாடு, அங்கே அன்புக்கு வழிபாடு இங்கே. அதுதான் நம்முடைய சன்மார்க்கம். அங்கே பிச்சைக்காரர்கள் வாசலிலே கையேந்தி கொண்டு இருப்பார்கள். பிச்சைக்காரர்கள் வாசல்ல கையேந்தி கொண்டு நிற்பார்கள். போனா நம்ம போனா நம்ம கிட்ட நீட்டுவான். அவர்தான் உள்ள இருக்காரு, அங்க காட்ட வேண்டியதானே, அங்க கேட்க வேண்டியதானே. அவனுக்கே தெரியுது அங்க கேட்டா ஒன்னும் ஆகாது. நடமாடும் கடவுள்களை நீங்கள் தாருங்கள் என்று சிப்பாதிக்க அவனே நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அங்கே பிச்சைக்காரர்கள் கையை ஏந்தி கொண்டு அங்கே நிற்பார்கள். கையை ஏந்தி கொண்டு பிச்சைக்காரர்கள் வாசலிலே நிற்பார்கள். அங்கே இங்கே அவர்கள் நம் பந்தியிலே அமர்வார்கள். அதுதான் சன்மார்க்க சங்கத்தினுடைய சிறப்பு. வாயா உள்ள போயா, சாப்பிடியா, முதல்ல பசியை நீக்கிக்கிறியா. அப்போ அவனுக்கு கடவுள் யாருன்னு தெரியுதா? இதுதான் சன்மார்க்கத்தின் சிறப்பு. கடைசியா ஒன்று சொல்றேன். அங்கே சிவகாருண்யம் பெற வேண்டும் என்றால் 1000 சாவிகள். சிவகாருண்யம் பெற 1000 சாவிகள். இங்கே ஜீவகாருண்யம் என்ற ஒரே சாவிதான் நம்முடைய சன்மார்க்கத்தில். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள் என்பான் பாருங்க பாரதி புலவன். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள். வள்ளலார் சொல்வார், தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகழ்ந்திடுவாரும் பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்று இல்லார். அப்ப இந்த மெய் வந்த திருவருள் விளக்கம் இல்லாததனால் தான் இத்தனை சாதிகளை இத்தனை தெய்வங்களை படைத்து கும்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். ஒரே தெய்வம், ஒரே கடவுள், ஒரே உடம்பு, ஒரே உயிர். ஒரு உடம்புக்கு எத்தனை உயிர்? ஒரே உயிர். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறவன் யார்? பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன் பதியே, நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குறைவித்தால் குறைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்கால் என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியன அவது என்ன என்று பேசுகிற வள்ளல் பெருமானுடைய அந்த தமிழ், அந்த மங்கள தமிழ், அந்த சுமங்கலி தமிழ், எல்லாம் ஒரு கடவுள்.
நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா என்று சொன்னானே, அந்த தத்துவத்தை சொல்லுகிற மாதிரி சொல்லுகின்ற வள்ளல் பெருமான் என்கிற ஒரு மகாசக்தி, அந்த மகாசக்தியினுடைய வடிவத்தை மற்ற நம்முடைய பூர்வ சமயத்திலிருந்து சன்மார்க்க சங்கத்தை பிரித்து, சன்மார்க்கத்தை தத்துவங்களை பிரித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கிற மாதிரி இங்க இல்ல. அங்கே சொல்லப்படுகிற தத்துவங்கள் வேறு. அவைகள் நிலையானவை அல்ல, உறுதியானவை அல்ல, உண்மையானவை அல்ல, மெய்யானவை அல்ல. நான் தான் மெய்ப்பொருளை சொல்ல வந்திருக்கிறேன். அவர்கள் பொய்ப்பொருளை கைப்பொருளாக வைத்துக் கொண்டு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், புராண இதிகாசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைகளை பொய்களுக்கு கைகளும் காதுகளும் கண்ணும் வைத்து ஒட்டிக்கொண்டு பேசுகிறார்கள். உண்மை பொருளை சுட்டிக்காட்ட வந்தவன் நான். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்தி இச்சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட இந்த யுகத்தே வருவிக்க பெற்றேன் என்று சொன்னாரே, அந்த வள்ளல் பெருமானுடைய நெறிகள் தான் உண்மை நெறிகள் என்பதை நாம் உணர்ந்து அந்த வழியிலே வரணும். அதற்கான பிரச்சார களங்களாகத்தான் இந்த மேடைகள் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒன்றை சொல்கிறேன், இந்த பிறவி கிடைச்சிருக்க, நமக்கு கிடைத்த இந்த மானுட பிறவி, இது கிடைத்தற்கரிய பிறவி. வாய்த்தது நந்தமுக்கு ஈதோர் பிறவி, இதை மதித்திடுவின் என்று சொன்னார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் அசுரராய் மனிதராய் தேவராய் கணங்களாய் செல்லால் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். திருவாசகம், வள்ளலார் போற்றிய திருவாசகம். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கருப்ப சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீ சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று பேசினாரே வள்ளல் பெருமான். அந்த மாணிக்க வாசகத் அந்த மாணிக்க தமிழ் சொல்லுகிறது, இத்தனை பிறவி 84 லட்சம் யோனி பேதங்கள், அதுல மனுஷனா வந்து பிறந்திருக்கிறோம். இந்த பிறவி கிடைத்தற்கரிய பிறவி. நம்ம புல்லா இருந்து பூடா இருந்து புழுவா இருந்து மரமா இருந்து விலங்குகளா இருந்து ஏதோ ஒண்ணா இருந்து இப்ப பிறந்திருக்கிறோம். இந்த பிறவி மறுபடியும் கிடைக்குமா? இதே பிறவி மறுபடியும் வருமானா எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா சமயத்தில் ப்ரமோஷன் கிடைச்சாலும் கிடைக்கும். நம்ம செய்யற கர்மாவை பொறுத்து இந்த பிறவியில 2 காலோட பிறந்திருக்கோமா, அடுத்த பிறவியில ப்ரமோஷன் 4 கால் கிடைச்சாலும் கிடைக்கலாம். இல்ல 2 கால இல்ல சார், போன பிறவியில 2 கால் தான் இருந்துச்சு, இப்ப பாருங்க 4 கால் இருக்கு அப்படின்னு ஒரு நாயாய் பன்றியாய் கால்நடையாய் நாம் பிறக்க நேர்ந்தாலும் நேரலாம். இதெல்லாம் யார் கையில் இருக்கு? யார் கையிலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, நம்ம கையில் தான். நாம் அடுத்த பிறவியை தேர்வு செய்வது என்பது அவன் கையில் இல்லை, இவன் கையில் இருக்கிறது. சிவன் கையில் இல்லை, இவன் கையில் இருக்கிறது. எப்படி? போன பிறவியினுடைய மலம் நல்வினை தீவினை பயன் இப்ப வந்து பொறுத்துகிறோம். நல்லவற்றை எல்லாம் நினைத்து நல்லவற்றை செய்து நல்லவற்றை சிந்தித்து அடுத்தாருக்கு நன்மை செய்விக்க வேண்டும், அடுத்தார் நலம் வாய்த்திடல் சுகம் வாய்த்திடல் வேண்டும். வள்ளல் பெருமான் அவருடைய நெறி என்ன? நான் நல்லா இருக்கணும்ங்கிறது இல்ல, அடுத்தவர்கள் சுகம் வாய்த்திடல் வேண்டும். என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், இதான் வள்ளல் பெருமானுடைய நெறி. சுருக்கமா சொன்னா நம்ம அப்படி நினைக்கிறோமா? கோயிலுக்கு போனோன்னு நம்ம முதல்ல வேண்டிக்கிற பிரார்த்தனையே, ஆண்டவா என் பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லைடா, அவனுக்கு எப்படியாச்சும் ஒரு வேட்டு வைக்கணுடி, அதுக்கு அப்ளிகேஷன் போடலாம் வந்திருக்கிறேன். எரியிற அடுப்புல ஒரு விறகு முருகுனா கொதிக்கிற ஒலை தானே கொஞ்சம் குறையும்பாங்க. நீ ஒரு விறகு புடுங்குறியோ இல்ல அடுப்பையே புடுங்குறியோ எனக்கு தெரியாது, அவனை கொஞ்சம் அடக்கி வையின்னு சொல்லி அப்ளிகேஷனை போட்டா இந்த அப்ளிகேஷனை பரிசீலனைக்கே எடுத்துக்கொள்ள மாட்டான். பிறந்தான் நம்ம அப்படிதானே வேண்டிட்டு இருக்கிறோம்.
ஆனா வள்ளல் பெருமானுடைய நெறி என்ன தெரியுமா? என்னை அடுத்தவர் சுகம் வாய்த்திடல் வேண்டும். என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும். வள்ளலார் என்ன சொல்றாரு? கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யும் போது எப்படி வழிபண்ணுங்க தெரியுங்களா? நான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி கேட்காத. போய் நின்றுட்டு இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கும். என் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கும். அந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற அந்த எல்லோரும் என்பதற்குள்ளே உன்னுடைய நலமும் அடங்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாது என்று சொன்னவர் வள்ளலார். இதான் வழிபாடு, இதான் பிரார்த்தனை.